தம்பி தம்பி நிறுத்துப்பா. என்னப்பா பொண்ணுங்களாம் வந்தா பார்த்தீங்கன்னா பூ வருகிறாள், அதுக்கப்புறம் வந்து என்னென்னவோ பாட்டெல்லாம் போடுறானுங்க. நயன்தாரா பட்டாம்பூச்சின்றானுங்க, குருவி குட்டின்றானுங்க. பசங்க வந்தா பார்த்தோன்னா நெருப்பு கூத்தடிக்குது, இப்போ சாத்தடிக்குதுன்ட்டு. நாங்களாம் ஃபயரா இருக்கு. ஏய் நெருப்பா இருக்கோம். நெருப்பா இருக்கீங்களா? நெருப்புடா. தம்பி வந்து பார்த்தோன்னா ஏதோ ஒரு புஷ்பாவோட லேட்டஸ்ட் டான்ஸ் வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாரு. ஏன் எங்களுக்கே இந்த புஷ்பா பாட்டு நீங்க போட மாட்டீங்களா? ஏன் இவங்களாம் பார்த்தா புஷ்பா புருஷ மாதிரி தெரியலையா? அப்படி வர்றீங்களா? அழக பார்க்க கூடி நிற்கும் பூமி தூள் பறக்கும் பாரு. அருமாப்பா. ஓகே, வாங்க உட்காந்து பேசலாம். உட்காருங்க. ஓகே, நம்ம நிகழ்ச்சி வந்து எப்போதுமே ஒரு தத்துவத்தோட ஆரம்பிப்போம். அதாவது தத்துவம் என்னவென்றால், ரோட்ல ஸ்லிப்பாகி விழும்பொழுது 4 பேருக்கு தெரியாம எழுந்திருக்கணும். அதுவே வாழ்க்கையில ஸ்லிப்பாகி விழும்போது 4 பேருக்கு தெரியுற மாதிரி எழுந்து நிற்கணும். ஆனா ஜென்ஸ் வந்தா கண்டிப்பா 4 பேருக்கு தெரியுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ஒரு பையன் வரமாட்டான். கண்டிப்பா வரமாட்டான். அதுவே ஒரு லேடிஸ் வந்தா டிவி ஆத்திட்டு இருக்கவங்க கூட கீழே போட்டு ஓடியாந்துருவாங்க. டிவி நியூஸே வந்துடும். விஜய் டிவி சீரியலுடைய 3 முக்கியமான கதாநாயகர்கள் வந்திருக்காங்க. ஒரு பெரிய கைத்தட்டல கொடுத்துடலாம். 1000 புள்ளிகள். அதை வச்சு தான் நீங்கள் வந்து இந்த 4 ரவுண்டை விளையாட போறீங்க. யார் அதிகமான புள்ளிகளை வந்து கடைசி வரைக்கும் வச்சிருக்கீங்களோ அவங்க தான் வந்து லக்கி லிஃப்ட் ரூம்ல இருக்கக்கூடிய 4 லட்சம் ரூபாய்க்கு நோக்கி போக போறீங்க. ஓகேங்களா? ஸோ இவங்க 3 பேருக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எதை எதிர்கொள்ள போறீங்கன்னா, ஒரு 3 பேர் வருவாங்க. அதில் ஒரு ஆள் டூப்பு. அந்த டூப் யாரு அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிக்க போறீங்க. ஸோ முதல்ல நம்ம விளையாட போறது த வேர்ல்டு ஃபேமஸ் குரூப்ல டூப்பே. யா, ஃபுல்லா ஷேவ் பண்ண கிறிஸ்மஸ் தாத்தாவை நான் பார்த்ததே இல்லையா? அவர் 3/4 மணி நேரம் அவர் மேக்கப் போட்டதுக்கு அவர் கிடைச்ச பரிசை பார்த்தீங்களா? சரிங்க, சொல்லுங்க, யாரையா நீங்க? சேவ் பண்ணதோ மிச்சர் பண்ணதோ, மிச்சர் இருக்க நாங்க மட்டும் போயிடும். சரிங்க. அறா தனி ஆடியன்ஸ் நம்மளுக்கு இல்லையா? திருநாய் கடிச்ச மாதிரி தனியா ஆடினீங்களே, நீங்க யாருன்னு வந்து பார்த்தா ஆடியன்ஸ் எதிர்பார்க்கறாங்க. ஐயா, நான் தான் முத்துமான். முத்துமான் ஆட்டக்காரன். உடனே ஆட்டோ வெளியே விட்டுட்டு வந்துட்டீங்களான்னு கேட்பீங்களே, அதான் கேட்கல. நான் வந்து ஆட்டோக்காரன் கிடையாது, ஆட்டோக்காரன். அங்க யாரோ ஒருத்தர் படுத்து தூங்கிட்டு இருக்காரு. யார் இவ்வளோ மியூசிக் இல்ல? அங்கிட்டு திரும்ப வேண்டியிருக்காத்தான் அவன் ரெடியா ரிஹர்சல் பார்த்துக்கிட்டே இருக்கான். அப்பாவுக்கு என்னாச்சு? அது நம்ம அப்பா நம்மளெல்லாம் விட்டுட்டு போயிட்டாருனே. போயிட்டாரா? ஆமனே. எங்கடா விட்டு போனாரு? இங்கதான் இருக்கிறாரு. அவன் அதை பார்க்கல, கேமரால அப்பா நம்மளை விட்டுட்டு போயிட்டாருனே. அவனுக்கு மெயினா அதுதான். நம்ம கிறுக்கு கிருஷ்ணமூர்த்தி சொல்லி. கிறுக்கு கிருஷ்ணமூர்த்தி? ஆமா, எங்க கூட சேர்றாலும் கூட அப்படித்தான் இருப்பாங்க. அவங்களுக்கு எங்களுக்கு ஒரு காம்படிஷன், அதுல கலந்துக்கிறோம்னு சொல்லி தீவிரமா இறங்கி இருக்கப்ப நாங்க தான் வின் பண்ணுவோம்ன்றது எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. ஓகே. இந்த சந்திரமுகி படத்துல ஒரு பாம்பு வரும் பாத்தீங்களா? ஆமா. எதுக்குண்டே தெரியாது. அது மாதிரி இந்த 3 பேர்ல ஒரு ஆள் எதுக்கு வந்திருக்குன்னே தெரியாம வந்துருக்கு. 2 பேர் தப்ப கரெக்டா அடிக்கிறவங்க, ஒருத்தவங்க தப்பா அடிக்கிறவங்க. அந்த டூப்ளிகேட் யாரு அப்படின்றத கண்டுபிடிக்க போறீங்க. இப்போ அவங்க 3 பேருமே ஒண்ணா வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போறாங்க. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைண்ட்ல வந்து டவுட் வருதுன்னா ஃபர்ஸ்ட் பஸர் அழுத்தி 3 பேர்ல ஒருத்தரை லாக் பண்ணலாம். 2வது பஸர் அழுத்துறவங்க 2 பேர்ல ஒருத்தர் தான் லாக் பண்ண முடியும். 3வது பஸர் அழுத்துறவங்க யார் மீதி இருக்காங்களோ அவங்கள தான் லாக் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ ஏபிசியோடைய குரூப் பர்ஃபார்மன்ஸ் பார்க்க போறோம். ஸ்டார்ட்.
பார்த்தீங்களாங்கய்யா பேசவே மாட்டேன் அவனுக்கு பேச்சு முத்துன்னு பேர் வைப்பாங்க, யாரும் சந்திக்க மாட்டேன் சந்திப்புன்னு பேர் வைக்கிற மாதிரி சரியா அடிக்கிற ஆளுக்கு போய் தப்புன்னு பேர் வச்சிருக்காங்க. அவங்க நல்லா தானே அடிக்கிறாங்க, பயங்கரமா அடிக்கிறாங்க. ஆமா வெரி குட். அதாவது மோளத்தையே அப்படி அடிக்கிறாங்களே, வரக்கூடிய மாப்பிள்ளைய எப்படி அடிப்பாங்க யோசிச்சுட்டு. மாப்பிள்ள வந்துட்டாரு, அதான் சொல்ல வந்தேன். இந்த பிள்ளைய பத்தி நீங்களாம் சொன்னோன்னு எந்திரிச்சு கை தட்டணும். 16 வருஷமா அவங்க வீட்டுக்கார் போட்ட வால்பேப்பர் வச்சிருக்கீங்க. யார் வைப்பா? ஏன்னா மாத்த தெரியாது, அதுக்காக. ஐயா எனக்கு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இங்க ஊரே ஆடிட்டு இருக்கு, இங்க ஒருத்தன் இந்த சவுண்டுக்கு ஒருத்தன் தூக்கிட்டு இருக்கானே, யாருங்க அவன்? ஆனா சுத்தமா கேமராவே இல்ல, ஆனாலும் அந்த ரியாக்ஷன் மூச்சு கூட வரலங்கயா. உண்மையிலே இந்த எபிசோட் முடியவங்களும் ஆள் முடிஞ்சிடும்.